டேய் தம்பி, ஹெல்மெட்டு மண்டையில மாட்டு. சில்லற விளங்குதா? மண்டையில மாட்டாது. நாசமத்து போவானுங்க, அருவா போனாலும் என்ன போக்க போறானுங்க. இவனுக்கு கஷ்டப்பட்டு தாய் தாப்பம் வளர்த்து ஒரு செல்லு கேட்கானுங்க. எவ்வளவு எல்லாம் பள்ளியில செல்றாங்க. ஏன்டா நீங்க இப்படி போறீங்க? பாப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா வளர்த்திருப்பா உங்களையெல்லாம். ஏன்டா இந்த மாதிரி அநியாயமா தெரியுறீங்க? எல்லாருக்கிட்டையும் மோட்டார் சைக்கிள் இருக்கிறா, எல்லார்கிட்டையும் இருக்கி கணக்குக்கு மிச்சமா ஓடாங்கடா வாப்பா சீரதியால். ஹெல்மெட் இல்ல, ஹெல்மெட் போட உங்களுக்கு எவ்வளவு முறுக்கி போறீங்க நீங்க? என்ன போக்க போறீங்க நீங்க? ஏன் உங்களுக்கு அல்லாத சாவுக்காரு வேண்டாம் பாருங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் போனா. வாகனங்களை வீதியில ஓடுற நேரம் ரேஸ் பண்ணி ஸ்பீடா ஓடாதீங்க. கட்டாயமா ஹெல்மெட் போட்டு ஓடுங்க. 2 பேர் 3 பேர் பைக்ல போகாதீங்க. அதாவது 2 பேருக்கு மேற்பட்டவங்க போகாதீங்க என்று இப்போ இளைஞர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்டபாடில்லை. என்னதான் நாம ஏசி பேசி சொன்னாலும் சரி, தன்மையாக சொன்னாலும் சரி, பயான் சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் இந்த இளைஞர்கள் கேட்கறது தயாரில்லை. அது ஒரு வித்தியாசமான முறையில இந்த இளைஞர்களுக்கு எப்படி சொன்னா புரிய வைக்கும்ங்கிற ஒரு புதிய முயற்சியாக இந்த ஒரு குறும்படத்தை நாங்க செஞ்சிருக்கிறோம். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 இளைஞர்கள் அந்த நேரத்துல எடுக்கிற அவசர முடிவுகள், உற்சாகத்துக்காக உஷார்ல எடுக்கிற முடிவுகளால ரேஷோடி ஹெல்மெட் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம கடைசியில விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் அல்லது உடல் சேதங்கள் ஏற்படுறதுனால அவங்க எதிர்காலத்தையே தொலைச்சிடுறாங்க. இது பெரியவங்களும் இதுக்கு உடந்தையா இருக்காங்க. வீட்டுல அந்த பிள்ளைகளுக்கு மோட்டார் சைக்கிள் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியவர்கள், அதே போல பெரியவர்களும் ஹெல்மெட் இல்லாம ஸ்பீடாக பைக் ஓடுறது எங்களால அவதானிக்கூடிய இருக்கு. தயவு செய்து உங்களுக்காகத்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க உயிர் வாழ்றதுனால யாருக்கு நன்மையோ யாருக்கு தீமையோ தெரியாது. ஆனா உங்களுக்கு நன்மை தீமைங்கிற விஷயம் இருக்குது. அதனால தயவு செய்து தெரிந்துங்க, மெதுவாக போங்க. ஒன்றும் நீங்க ஒரு 5 நிமிஷம் முந்தி போவீங்க, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் பிந்தி போவீங்க. ஆனா உங்களோட கவனையினத்தினால உங்களோட ஆயுள் முழுக்க நீங்க ஒன்று உயிரிழந்து நீங்க உயிர் வாழ முடியாம போகும். இல்லைன்னு சொன்னா உயிர் இருந்தும் நடைமுகமாக தெரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செய்து இனிமேலாச்சும் திருந்துங்க. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டுல இருந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எங்களால இயன்ற முயற்சியை நாங்க செய்திருக்கோம், அவ்வளவுதான். முடிஞ்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் உங்களோட நண்பர்கள் அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அல்லது யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க, கவனம் இருக்காங்க, ஹெல்மெட் இல்லாம ஹெல்மெட் போடாம போறாங்க, அதே போல இந்த விடயத்துல கவனம் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.